அகத்தியர் கைலாயத்தில் சிவனையும் பார்வதியையும் பார்த்து பேசும் அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்றிருந்தார். சிறந்த தவசீலர், வேதத்திலும் சாஸ்திரத்திலும் தெளிவாக கற்றுத் தேர்ந்தவர். அவர் இமயமலை சாரலிலே ஆசிரமம் அமைத்து தவமும் தியானமும் செய்து கொண்டிருந்தார். தியானத்தில் இருந்தபோது அவரது ஞானக்கண்ணில் ஒரு காட்சி தெரிந்தது. அமரரான அவரது முன்னோர்கள், பித்திருக்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார்கள். பெரியவர்களே, நீங்கள் யார்? ஏன் இப்படி தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் சிரமம் கொள்ளக்கூடாது, என்னால் முடிந்தால் உங்கள் சிரமத்தை போக்குகின்றேன் என்றார் அகத்தியர். பித்திருக்களில் ஒருவர் சிரித்தார். அந்த சிரிப்பில் கனிவும் ஏக்கமும் இருந்தது. அகத்தியா, நாங்கள் உன் முன்னோர்கள், அமரராகிவிட்டோம். இறந்தவர்களின் வாரிசுகள் தங்கள் மூதாதையருக்கு பிண்டம் தர வேண்டும். அப்படி பிண்டம் கொடுக்கும் வாரிசுகள் உடைய பித்திருக்கள் தான் சிறப்பு பெற்றவர்கள், குறையில்லாதவர்கள். எங்கள் வாரிசு நீ. உனக்கு திருமணமாக வேண்டும். உனக்கு திருமணமாகி வாரிசு உண்டானால்தான் எங்களுக்கு எதிர்காலத்தில் பிண்டம் கொடுக்கும் வாய்ப்பு அமையும். எங்கள் குறையெல்லாம் எங்களுக்கு எதிர்காலத்தில் பிண்டம் கொடுக்கும் வாரிசு வேண்டும் என்பதுதான். அவர்களே கரம் குவித்து வணங்கினார் அகத்தியர். பெரியோர்களே, நான் திருமணம் செய்து கொள்கிறேன். என் வாரிசு தொடர்ந்து பித்திர்களுக்கு பிண்டம் கொடுக்கும். நான் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறேன். இது உறுதி, சத்தியம் என்று கரம் குவித்து வணங்கிக் கொண்டு சொன்னார் அகத்தியர். இதை கேட்ட பித்திருக்களின் முகங்களில் மகிழ்ச்சி தெரிந்தது. உனக்கு நல்ல மனைவியும் வாரிசும் உருவாக ஆசி கூறுகிறோம், வாழ்த்துகிறோம் என்று சொல்லி மறைந்தனர் பித்திருக்கள். அகத்தியர் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். விதர்ப்ப தேச மன்னன் நீதி தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் என்றாலும் மக்கள் மனதிலும் மன்னன் மனதிலும் பெரிய வேதனை இருந்தது. இந்த மன்னனுக்கு மணமாகி பல ஆண்டுகள் கழித்தும் குழந்தை பாக்கியமில்லை. மன்னனும் ராணியும் அகத்தியரிடம் ஆசி பெற்றால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது அரசு ஆசானின் கருத்து. இதை ஆமோதித்தான் மன்னன். மறுநாள் மன்னனும் மனைவியும் பாதுகாப்பாளர்களும் அமைச்சரும் குதிரைகள் பூட்டிய ரதங்களில் விதர்ப்ப தேசத்து அரண்மனையிலிருந்து கிளம்பினார்கள். அகத்தியரின் ஆசிரமத்தை அடைந்தார்கள். ஆசிரம கோயிலில் அகத்தியர் தியானத்தில் இருந்தார். அகத்தியர் தவத்திலிருந்து எழுந்தார். அவரது எண்ணம் தனக்கு மணப்பெண் தேடும் ஆவலில் இருந்தது. மன்னன் வந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அவர் தவக்கூடத்திலிருந்து வந்தார். கரம் குவிப்புகள் பரிமாறப்பட்டன. கனி வகைகளும் மலர் மாலைகளும் பொற்காசுகளும் அகத்தியரிடம் மன்னனும் ராணியும் அளித்தார்கள். பிறகு தங்களுக்கு வாரிசு இல்லையே என்ற பெரிய வேதனையை சொன்னார்கள். கனிவுடன் அவர்களை பார்த்தார். அரசே, தங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறக்கும். சர்வ லட்சணங்களும் சிறப்பாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அரசே, தங்களைப் போன்று எனக்கும் ஒரு ஆசை உள்ளது. அந்த குழந்தை வளர்ந்தவுடன் அதை எனக்கு மணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றார். மன்னனும் அரசியும் மகானின் சொல்லை மதித்தார்கள். அகத்தியர் அவர்கள் இருவருக்கும் மூலிகை சாறு கொடுத்தார். இது உங்கள் தேக ஆரோக்கியத்துக்கு உதவும் என்று உபரி தகவலும் சொன்னார் அகத்தியர். அவர் சிறந்த மகானாக இருந்தாலும் மருத்துவத்திலும் அவர் தேர்ந்திருந்தார். மனக்காயத்துக்கும் உடல் காயத்துக்கும் அவர் மருந்து போடும் திறமை பெற்றிருந்தார். தனக்கு அழகான மனைவி பிறக்கப் போகிறாள் என்று மகிழ்ச்சியுடன் இருந்தார் அகத்தியர். அழகான பெண் குழந்தை பிறந்தது விதர்ப்ப தேசத்து மன்னனுக்கு. ராணியின் மனம் மகிழ்ந்தது. தான் பெற்ற குழந்தையின் அழகில் பூரித்து போனாள் ராணி. குழந்தை வளர்ந்தது. அகத்தியருக்கு தகவல் சொல்லப்பட்டது. பெண்ணுக்கு லோபாமுத்திரை என்று பெயரிடப்பட்டது. அரண்மனையில் மகிழ்ச்சி பொங்கியது. விதர்ப்ப தேசம் செல்வ செழிப்பில் இருந்தது. பெண் வளர்ந்து மலர்ந்தாள், மனம் வீசினாள். அவளை மணக்க ராஜகுமாரர்கள் பலர் போட்டி போட்டனர். மேலும் ஒரு தர்ம சங்கடம் இருந்தது. அகத்தியர் லோபாமுத்திரையை மணக்க முடிவு செய்தது பலருக்கும் தெரிந்தது. அகத்தியரே விதர்ப்ப தேசத்துக்கு வந்து, அரசே, எனக்கு லோபாமுத்திரையை மணம் செய்து கொடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது கொடுத்த வாக்கு இப்பொழுது சங்கடப்படுத்துகிறது என்று எண்ணி வேதனைப்பட்டார்கள். என்றாலும் முனிவரின் கோபம் பெரும் பாதகத்தை தரும் என்ற பயம் இருந்தது மன்னன் தம்பதிக்கு. இந்த விஷயம் லோபாமுத்திரைக்கு தெரிந்தது. அப்பா, அகத்திய மகரிஷி என்னை மணக்க வாய்ப்பு அமையாவிட்டால் சாபம் கொடுப்பார், கோபம் கொள்வார். முனிவர்களின் சாபம் கடுமையான பாதத்தை ஏற்படுத்தும். பெற்றோரும் நாடும் சாபத்தால் கடுமையான பாதகத்தை அடையும்போது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்?
அதனால் வாக்கு தவற வேண்டாம், சத்தியத்தை மீற வேண்டாம். என்னை அந்த முனிவருக்கே மனம் செய்து கொடுத்து விடுங்கள். என் பெற்றோரும் விதர்ப்ப நாடும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் முனிவரை மணக்க சம்மதிக்கின்றேன் என்றாள் லோபாமுத்திரை. அவளது பெற்றோரும் விதர்ப்ப தேசத்து மக்களும் லோபாமுத்திரையின் முடிவு அறிந்து மகிழ்ந்தனர். அகத்தியரும் மகிழ்ச்சி அடைந்தார். அரசன் தன் மகள் லோபாமுத்திரையை அகத்தியருக்கு மனம் செய்து வைத்தான். மனம் முடிந்து சில நாட்கள் அரண்மனையில் இருந்தார்கள் அகத்தியர் தம்பதி. என்றாலும் தினசரி பூஜையும் தியானமும் தொடர்ந்தன. தான் ஒரு முனிவர், ஆடம்பரமும் அலங்காரமும் கூடாது என்று கருதினார் அகத்தியர். வனத்துக்கு புறப்படும் நாள் வந்தது. லோபா, நீ அணிந்திருக்கின்ற உயர் ரக ஆடைகளையும் ஆபரணங்களையும் கழற்றி கொடுத்துவிடு. நாம் மன்னர் அல்ல, தவசிகள். எளிமைதான் நமக்கு இலக்கணம் என்றார். சுவாமி, தங்கள் சித்தம் எதுவோ அதுவே என் கருத்தாக இருக்கட்டும் என்று சமாதானம் அடைந்தாள் லோபா. லோபாமுத்திரை தன்னுடைய தங்கம் மற்றும் இரத்தின ஆபரணங்களை கழற்றினாள். பட்டாடைகளை களைந்து மர உரியும் தோலும் அணிந்து கொண்டாள். லோபாமுத்திரையும் அகத்தியரும் வனம் சென்றார்கள். கங்கை நதி பகுதியில் அவர்கள் ஆசிரமத்தில் தங்கினார்கள். அகத்தியர் தினசரி பூஜைகளும் தியானமும் தவமும் செய்தார். அவருக்கு சிறப்பாக பணிவிடை செய்தாள் லோபாமுத்திரை. ஒரு நாள் தன் முன்னோர் ஞாபகம் வந்துவிட்டது அகத்தியருக்கு. தனக்கு வாரிசு வேண்டும் என்ற ஆசை அவரை பிடித்து கொண்டது. ஆசையுடன் லோபாமுத்திரையை பார்த்தார். இவரது விருப்பத்தை புரிந்து கொண்ட லோபா வெட்கப்பட்டாள். அழகான வசதியான மஞ்சமும் சிறந்த அணிகலன்களும் உயரக ஆடைகளும் மணக்கும் மலர்களும் கமகமக்கும் வாசனை திரவியங்களும் எனக்கு வேண்டும். இந்த வசதிகளுடன் தான் தங்களுடன் காதல் உறவு கொண்டால் என் மனம் மகிழும், இன்பம் கொள்ளும். இதுதான் என் ஆசை சுவாமி என்றாள் லோபா. தவத்துக்கு மாசு வராமல் தான் சம்பாதிக்க முயற்சி செய்கிறேன் என்ற அகத்தியர் முனிவர் கோலத்தை துறந்து சாதாரண பிராமணன் தகுதியில் அரசர்களிடம் சென்று யாசிக்க முடிவு செய்தார். இதன் தொடர்ச்சி நாளை தொடரும்.